என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றம் சாட்டினவர்கள் காணாமல் போனார்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! குற்றம் சாட்டுகிறவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் நம்மளை குற்றம் சாட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். எதை செய்தாலும் குற்றம் சாட்டுகிறவர்கள். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையே பிறரை குற்றம் பிடிப்பதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையே பிறருடைய வாழ்க்கையில் என்ன குற்றம் செஞ்சிருக்காங்கன்றதையே ஆராய்கின்றதாய் இருக்கும். ஆனால் அவர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். உங்கள் மேல் குற்றம் சுமத்தினவர்கள், உங்களை ஒருவேளை பகைத்தவர்கள், உங்களை எப்படியாவது நீங்கள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க ஒரு நாள் அங்கே இருக்க மாட்டார்கள். எப்போ தெரியுமா? நாம் இயேசுவண்டை வரும் பொழுது, இயேசுவினிடத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது, இயேசுவினிடத்திலே நம்முடைய குறைகளை ஒப்புக்கொள்ளும் பொழுது, நம்மை குற்றம் சாட்டினவர்கள் காணாமல் போவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி நீங்கள் தனித்திருக்கலாம், அல்லது நீங்கள் அதிகமாக உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஐயோ, என்னை குற்றம் சாட்டிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அல்லது என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும்படியாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உடைக்கப்பட்டவர்களாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவங்க எங்கே போனாங்க? ஏன் உங்களை விட்டு போனாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக 8ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம், யோவான் 8:9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அந்த பாவத்திலே, விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிப்பட்டவள் இயேசுவிடத்திலே வந்து விட்டாள். எல்லாரும் சொல்றாங்க, அங்க அவளை அழைச்சிட்டு வந்தவங்க எல்லாம், இவள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்ன உடனே எல்லாரும் கல்லை போட்டுட்டு, பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்லை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்களாம். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அவர்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் மனசாட்சி சுத்தமாக இல்லை. நீ ஒழுங்கா, நீ இந்த தப்பை செஞ்சவன் தானே அப்படின்னு மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மனசாட்சியில் குற்ற உணர்வு உங்களுக்கு வருதா? அந்த மாதிரி நேரத்தில் இயேசுவை விட்டு போயிடாதீங்க. இயேசு அண்டைக்கு நெருங்கி வாருங்கள். எங்கே அப்படின்னு இயேசு கேட்ட பொழுது, மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவங்கெல்லாம் இயேசுவின் பாதத்தில் விழுந்திருந்தா அவர்களுக்கும் மன்னிப்பு கிடைத்திருக்கும். யோசித்து பாருங்களேன், மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவை விட்டு தூர போனார்கள். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச சில பாவங்களின் நிமித்தமாக மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக இயேசுவை விட்டு தூர போயிட்டீங்களோ, அதாவது இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என் ஜெபம் கேட்கப்படாது, நான் பைபிள் படிக்க மாட்டேன், இதுக்கு மேலே வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் தான் பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக வெகு தூரத்தில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்களை அழைக்கிறார். அவர்கள் இயேசுவை விட்டு தூர போனாங்க. அவங்கள தான் இயேசு கேட்குறாரு, எங்கே போனார்கள்? இரண்டாவதாக 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8:5. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தீர்ப்பையும் சொல்லலை. இயேசு அந்த பெண்ணை கடிந்து கொள்ளவோ அல்லது அந்த பெண்ணை நீ ஏன் செய்தன்னு அவங்க எல்லாருனாலையும் அசிங்கப்படுத்தவோ இல்லை, அல்லது இதை ஒரு பிரசங்கமாகவோ அவர் சொல்லாமல் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த பெண்ணை குற்றம் சாட்டினவர்கள் இவங்க சொல்கிறாங்க, இவள் சாக வேண்டும், இவள் சாக வேண்டும். மன்னிக்க தயவு பெருத்த ஒருவரிடத்திலே அவள் சாக வேண்டும் என்று நினைக்கிறதும், அவளுக்கு ஒரு தண்டனை வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு பெரிய ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதனுடைய அடையாளம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் வாழ்கிறாங்க. ஒருவேளை யாரோ ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த உடனே அவங்க மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஆசையை விட
அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எத்தனை நேரம் நமக்குள்ள வந்திருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் செய்த பாவத்துக்கு கூட நான் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெறுங்கள். இந்த கூட்டம் போயிட்டாங்களே, இவங்க யார் தெரியுமா? மன்னிப்பை ஏற்காதவர்கள். மன்னிப்பை ஏற்காதவர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த நாளில் யாரையோ ஒருவர் ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றதுனால உங்களால் அதை தாங்க முடியாமல் ஆண்டவர் விட்டு போயிட்டீங்களா? ஆண்டவர் கண் இருக்கா காது இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? யோனாவின் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, அந்த நினிவேயின் ராஜா முதற்கொண்டு அந்த தேசத்து மிருகங்கள் எல்லாம் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறாங்க. ஆனா தேவனுடைய இரக்கத்தை விரும்பாத அந்த யோனா, அவர் தனக்குள்ளாக சாவை விரும்பினான். இதுதான் பிறருடைய மன்னிப்பை விரும்பாத கூட்டம். அவங்க நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவரை விட்டு தூர போயிடுவாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் ஏன் அவங்க கண் இருந்தும் ஏன் அவர் இவங்களை விட்டு வச்சிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்மை அவர் விட்டு வைத்தார், நம்மை மன்னித்தார். அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு வேணாமா? யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் மன்னிக்க தயவு பெருத்தவர். மன்னிக்கட்டும். மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. பிறர் மன்னிப்புக்காக, பிறருடைய வாழ்க்கையில் செஞ்ச அந்த அக்கிரமத்தை தேவன் மன்னிக்க வேண்டும் என்று நம்ம ஏன் தேவ சமூகத்தில் மன்றாடக்கூடாது? அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். முதலாவது, மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் போய்விட்டார்கள். இரண்டாவது, மன்னிப்பை ஏற்காதவர்கள் போய்விட்டார்கள். மூன்றாவதாக, யோவான் 8:11, யோவான் 8:11, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு மறுவாழ்வை அங்கே அவளுக்கு கொடுத்தார். ஆனால் மற்றவர்களோ அந்த மறுவாழ்வை இழந்தார்கள். மறுவாழ்வை இழந்தவர்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் வைத்திருக்கிற மறுவாழ்வு நிறைய பேர் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. நீ பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனால் இயேசுவின் இடத்துல வந்தால் உனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. நீ எந்த பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும், இதை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் இயேசுவின் இடத்துல வந்தால் இயேசு ஒரு மறுவாழ்வு உங்களுக்கு வைத்திருக்கிறார். தெரியுமா? அந்த மறுவாழ்வை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். யோசித்து பாருங்களேன். நியாயமானபடி அங்கே அவள் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இயேசுவின் மன்னிப்பை பெறுகிறாள். அவளுடைய மனசாட்சி புதுப்பிக்கப்படுகிறது. மூன்றாவது, அவள் அங்கே மறுவாழ்வு பெறுகிறாள். இந்த மூணையும் இழந்து போன கூட்டம் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். இன்னைக்கு நம்ம இயேசுவை விட்டு தூர போகிற கூட்டமா, அல்லது இயேசுவினிடத்தில் வந்து மன்னிப்பையும் மனசாட்சியில் தூய்மையையும் மறுவாழ்வையும் பெறுகிற கூட்டமா? யோசித்து பார்ப்போம். உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பேர் குற்றம் சாட்டிட்டாங்களேன்னு வருத்தப்படுவதை விட தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவனுடைய பாதத்தில் அமருங்க. ஆண்டவர்கிட்ட மறுவாழ்வையும் மன்னிப்பையும் மனசாட்சியில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஜெபமல்லாமா? நல்ல தாப்பனே, எங்களை நீதிமான்கள் ஆக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்டதற்கு பின்பு நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்ததற்கு பிறகு எங்களை மன்னித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்து மறுவாழ்வு கொடுத்து எங்களை வாழ வைக்கிறீர். உமக்கு நன்றி. எங்கள் மேல் குற்றம் சாட்டினவர்கள் இனி நாங்கள் தேடியும் காணாதிருக்கும்படி செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதுப்பியும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் புதுப்பியும், ஆசீர்வதியும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வெற்றியின் ஊழியங்கள், விங்ஸ் ஆஃப் விக்டரி, இந்த 2 காரியங்களுக்காகவும் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் எங்களை தாங்கி வருகிறீர்கள். மிகுந்த நன்றி. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாக நமக்கு 5 லட்சம் ரூபாய் வரை நமக்கு செலவு இருக்கிறது. அந்த செலவுகள் சந்திக்கப்படணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் அடுத்த 4-5 நாட்களுக்குள்ளாக இந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த ஊழியத்தோடு இந்த சமூக பணிகளை தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். நீங்களும் ஒரு மாதத்திற்கு ஒரு 1000 ரூபாய் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுத்து உதவலாம். நீங்கள் உங்கள் சார்பிலே ஒரு IAS அகாடமி படிக்கிற ஒரு அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் தாங்கலாம்.
அவர்களுடைய ஃபீஸுக்காக அல்லது தெரப்பி சென்டரில் வருகிற அருமையான ஒரு குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம் 5,000 ரூபாய் கொடுத்து. அது மாத்திரமல்ல, டயாலிசிஸ் சென்டரை நீங்கள் தாங்கலாம். இப்படி உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். தன்னார்வமாக உழைக்கக்கூடியவர்களை நாங்கள் ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் இதை குறித்த நீங்கள் அறிய விரும்பினால் கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு கூட நீங்களும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.